Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆஃபரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்க நேரஸ்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதாவது டிஎம்பி பேங்க்ல நீங்க உங்க நேரஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரான்ச்ல வந்து ஜாப் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி படிச்சவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. மாசம் சம்பளமே உங்களுக்கு வந்து 35000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பே பண்றாங்க பே லெவல் சாலரியில. ஸோ இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது. உங்களுக்கு நேரடி பயணி நியமனம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மூலமா வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதில் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள், என்ன ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, அப்ளிகேஷன் எப்படி வந்து ஆன்லைனில் மொபைல் ஃபோன் மூலிமா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நண்பா. வீடியோ வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ப்ரோ நீங்கள் சொல்ல வர விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், ரொம்ப வந்து நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, பட் இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கெரியருக்காக இன்ஃபர்மேஷன் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ வந்து என்டர்டைன்மெண்ட்டை பற்றி நான் வந்து பேச போகிறது கிடையாது, சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அட்வைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு மோட்டிவேஷன் கூட நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தேட்டரில் 2.5 மணி நேரம் போயிட்டு உட்காந்து பார்க்குறீங்க, அந்த இடத்துல நீங்கள் டேரக்டர் கிட்ட சொல்லலாமா? சொல்ல முடியாது. இந்த மாதிரி சொல்ல வர விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கெரியர் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷனுங்கிறதுனால அதில் முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம வந்து டெப்த்தாக வந்து சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். அதில் வந்து நிறைய பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத எண்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? அப்படிங்கிறதுனால பாதி பார்த்துட்டு வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அடிச்சுட்டு போகிறது வந்து இங்கே வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸும் ஒரு டெலிகிராம் சேனலும் இருக்குது. இந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த வால்கிங் இன்டர்வியூ, இந்த அர்ஜென்ட்டாக ஸ்டாஃப் வந்து தேவைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம். யூடியூப்பில் வீடியோ போடாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி எடுக்கிறது, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, எந்த டேட்டில் வந்து முடியுது அப்படிங்கிறது A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது, மிஸ் ஆன கார்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். தேவைப்பட்டால் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருந்து கொடுக்குறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது டிஎம்பி பேங்க். கண்டிப்பாக எல்லாருமே இந்த பேங்க் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரபலமான பேங்க்கு இது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் ஆகப்பட்ட ஒரு பேங்க், ரிசர்வ் பேங்கில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு வங்கி, தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தான் உங்களுக்கு வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து என்னென்ன ரூல் வந்து கொடுக்குறாங்க, அந்தந்த ரூலுக்கு வந்து என்னென்ன படிப்பு படித்தவங்களை வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது சோப்பு, பேஸ்ட்டு, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிடையாது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, லோனு, இது ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான லோன் வந்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த கஸ்டமருக்கு வந்து லோன் வாங்குற வரைக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சட்டத்தை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா லா ஆஃபீஸர் அப்படிங்கிற ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சாப்டர் அக்கௌண்ட் அப்படிங்கனாலே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். CA அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த ஐடி ஃபைல் பண்ணுறது, இது ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாபுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி 3 ரோல் வந்து கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், சாப்டர் அக்கௌண்ட்ஸ். பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 16 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து மே 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே ஆல் ஓவர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்து வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பேங்க்கில் தான் எனக்கு வந்து வேலை வேணும், நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் எம்காம் படிச்சிருக்கேன், நான் பிபிஏ படிச்சிருக்கேன்,
நான் வேலைக்கு போனால் பேங்க்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல். இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து கிராஜுவேட்டில் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த அந்த டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து மினிமம் மார்க்கில் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரு, இந்த அனிமல் ஹஸ்பண்டரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோர்ஸு, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சயின்ஸு, இந்த டெய்லி சயின்ஸு, அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், இது ரிலேட்டடாக எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட் மோர் தென் 30 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது 3/4/2023 இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கான ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு எவ்வளோ வந்து ஸ்லாபில் இருக்குமோ அந்த ஸ்லாபில் தான் இருக்கணும் அப்படிங்கிற வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலேட்டடாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. பேங்க் இல்லை அப்படின்னா எனி ஃபினான்ஷியல் செக்டாரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும் நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோலு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர் ஸ்லாப் 2ல் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து லா ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட், எனி போஸ்ட் கிராஜுவேட் இன் லா, பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன எல்எல்பி இல்லை பிஏஎல் படிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் பேங்க் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸர்கிட்ட இல்லை ஏற்கனவே வந்து ஒரு கவர்மெண்ட் லாயர்கிட்ட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அட்வொகேட் அப்படின்னாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுவுமே எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் 2 அண்ட் 4, 5ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் பிகாம் மட்டும்தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சாப்டர் அக்கௌண்ட்டில் வந்து எனி கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் ப்ரிஃபரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து மேனேஜ்மெண்ட் இன் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபினான்ஸ் ஆர் CFA, ICWA, CMA அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் 2ல் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸ்லாப் 4 இருந்தீங்க அப்படின்னா 9 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ஸ்லாப் 5ல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் இந்த அளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சு நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்சு ரொம்ப ஹையாகவே போகும். 35, 40 சம்திங் உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும். பட் 2 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருந்தாலே போதும் ஸ்லாப் 2க்கு அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி 4க்கு வந்து 35 to 45, 5க்கு வந்து 38 to 48 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஸ்லாபில் வந்து 2 and 4ல் வந்து அதே மாதிரி 5ல் மட்டும் தூத்துக்குடியில் பிரான்ச்சில் வந்து நீங்கள் ஒர்க் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொசீஜர், இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லும்போது அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீப்புளுக்கும் வந்து பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அண்ட் டேரக்ட் இன்டர்வியூ, இல்லை ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டாங்க அப்படிங்கிறனால டேரக்ட் இன்டர்வியூ, அப்படி இல்லைனா உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கும். இது ரெண்டுலேயும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட் அண்ட் டைமுக்கு நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். வீடியோ கான்ஃபரன்ஸில் இப்போ நீங்கள் வந்து வேறு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா தூத்துக்குடிக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூக்காக வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாது. வேறு அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து வர முடியாது. அப்படிங்கிறனால வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் மட்டும் தான் வந்து இண்டிவிஜுவலாக வந்து கூப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கிடையாது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் லிங்க்குமே வீடியோக்கு கீழே வந்து அமைச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லிங்க் தேவைப்படும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கண்டிப்பாக இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய ஜெண்டர் வந்து என்ன மேலாக ஃபீமேல்னு கேட்குறாங்க அதை கொடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து கொடுங்க. அந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ போஸ்ட் கிராஜுவேட்னா போஸ்ட் கொடுங்க, இல்லை கிராஜுவேட்னா கிராஜுவேட் கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய ஸ்கூல் டிசி மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அதுபோல் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் நம்பர் வந்து கொடுங்க. உங்களோட இமெயில் ஐடி வந்து கரெக்டாக ஆக்டிவில் இருக்கக்கூடிய மெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்ளை பண்ணுற போகிறவங்க ஃபிசிக்கல் சேலஞ்சர் கேண்டிடேட்டுக்கு எது ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல விட்டுருங்க. டோட்டலாக உங்ககிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மந்த்துன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால என்கிட்ட வந்து ஒரு 10 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மேண்டேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப்சா கோட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கீழே வந்து பார்த்தா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இப்போ ஒரே பீப்புள் வந்து 3 ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை யாரெல்லாமே பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு புத்தம் லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.